தளபதி விஜயுடைய கோட் படத்தது 3வது சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மேஜிக்கல் அப்படின்னு எழுதி காட்டுறாங்க. சாதாரணமாக மியூசிக்கல் தான் எழுதி காட்டுவாங்க, இதில் என்ன மேஜிக்கல்னு எழுதி காட்டுறாங்க தெரியல. ஏன்னா அவர் பயங்கரமான ஒரு மஜிஷியன் அந்த மாதிரின்றதுனால போல இருக்குது. அப்புறம் நம்ம நினச்ச மாதிரியே தளபதி விஜய் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றதையும் எழுதி காமிச்சிட்டு அதான் கோட்டு. கண்ணால் பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என் முன்னால் நடந்த கேட் வாக்கு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா விஜய் இது இந்த புள்ள அப்பா புள்ள 2 பேருமே விஜய் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்டேட் வந்ததில்ல முன்னாடி. அதுதான் இந்த வீடியோ ப்ரூவ் பண்ணுது. இந்த லுக்கு இது பையன் அப்படியே முகம்லாம் அமுகி போயிருக்குது. ஆனால் வேறு லெவலில் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் தான் இது. ஒரு ஆளை 2 இதுவாக காட்டுறது, அப்பாவும் பிள்ளையுமா காட்டுறது நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விக்கு மட்டும் வச்சுட்டு அப்பாவும் பிள்ளையுமா கட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் ஃபிசிக்கே மாற்றிருக்காங்க. பாடி வெயிட்டே சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதில் இந்த படம் வேறு லெவலில் ஒரு ஹிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு ஹைப் கொடுக்காமல் நம்ம லியோக்கெல்லாம் கொடுத்த ஹைப் மாதிரி, லோகேஷ் கனகராஜ் பண்ண ஹைப் மாதிரி இல்லாமல் இந்த படத்தை அப்படி சைலண்ட்டாக வச்சுருந்து ஒரு பிளாஸ்ட் மூவியாக கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு வெங்கட் பிரபு. அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கிற ஒரு டைரக்டர் தான் அவர். பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்றது. இந்த லிரிக் வீடியோ இல்லை, இந்த லைட்டாக இதுவும் டான்ஸு இதெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் லிரிக்ஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த விஜய் கேரக்டருக்கு இன்னொரு மேட்ரு இருக்குது. நெஞ்சில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான முடி. என்னடா நெஞ்சில் முடி அங்கே முடின்ற அப்படின்னு நினைக்காதீங்க. பார்க்கும்போதே முகம் இது அது கீழே இப்படி இருக்கு. சரி எப்படியோப்பா, தளபதி விஜய் தான். அவர் பில்டிங் மேலேருந்து ஊதா கூட அடிப்படாது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ஹீரோ இருக்கும்போது அவரை பற்றி ஒரு சினிமாவை பற்றி நம்ம பேசும்போது அதில் விமர்சனங்கள் கொஞ்சம் குறைவாகவே வைக்கலாம். இந்த டிஸ்கோ பப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வெங்கட் பிரபு படங்களில் இருக்கும். அதை தான் நினைக்கிறேன். இந்த பாட்டு ஸ்விங் இட்டு, டச் இட்டு, ஃபீல் இட்டு இந்த மாதிரி லிரிக்ஸ் வர காரணம் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க ஏதாவது கிளப்பில் அப்படியே ட்ரீம் சீக்வன்ஸ் போயிடுவாங்க. அப்படியே ட்ரீம் சீக்வன்ஸில் இந்த டான்ஸ் எல்லாம் போயின்னு இருக்கும்போது அங்கே வேறு மேட்ரு ஏதாவது நடந்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஆனால் இந்த லுக்கு உண்மையிலேயே தளபதி ஃபேன்ஸ், நம்ம 2K கிட்ஸுக்கு, தளபதி ஃபேன்ஸில் இருக்க நம்ம 2K கிட்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் அவ்வளோவா பிடிச்சிருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம சொன்னோன்னா நீ யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா அப்படின்வாங்க. 2K கிட்ஸுடைய ஒரு வேலையே இதுதானே. ஆனால் பசங்களுக்கு இந்த ஒரு லுக்கு, என்னடா இது சப்பி போட்ட இது மாங்கொட்டை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு 2-3 பசங்க பேசிக்கிறது நானே கேட்டேன். என்னடா இப்படி சொல்லிட்டீங்க உங்கள் தளபதியை பற்றினா? என்னன்னா நான் தளபதியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு இதுவாக இருந்தால் தானே என்ன அப்படின்றானுங்க. ஆனால் படம் வரும்போது, படம் ரிலீஸ் ஆகும்போது படத்துடைய கதையும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கன்செப்ட் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெங்கட் பிரபு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான். அந்த மாதிரி இருக்கும்போது படம் வேறு லெவலில் ஒரு சூப்பர் ஹிட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி.